ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்திலேருந்து நம்ம முக்கியமான கேள்வி பதிலை பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்க்கலாம். இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்பத்தமிழ். தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது தமிழ் வணக்கம். தமிழை பல விதங்களில் போற்றுகின்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நிருமித்த அதோட பொருள் என்ன அப்படின்னா உருவாக்கிய. விளைவு என்பதன் பொருள் விளைச்சல். சமூகம் அதோட பொருள் என்ன அப்படின்னா மக்கள் குழு. அசதி என்பதன் பொருள் சோர்வு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு. அது யாரு அப்படின்னா சுப்புரத்தினம். பாரதியாரோட அந்த கவிதைகள் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக தான் அவரோட பெயர், அதாவது பாரதிதாசன் அவரோட பேரை மாற்றிக்கிறாரு. அது யார் அப்படின்னா சுப்புரத்தினம். சரிங்களா? பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் யாவை? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா அவர் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. சரிங்களா? பாருங்க, பாரதிதாசனுடைய கவிதைகள் என்னென்ன அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. இதுதான் அவருடைய கவிதைகள். பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா புரட்சி கவி, பாவேந்தர். பாரதிதாசன் வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா புரட்சி கவி, பாவேந்தர். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடல் வரிகளை இயற்றினது யாரு அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன். கவிஞர் காசி ஆனந்தன். உயிருக்கு நேர், அதாவது அந்த பாடலுக்கு ஏற்ப விடையலுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் என்ன அப்படின்றத அப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர். தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்ந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால். சரிங்களா? இதுக்கு தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் போன்றது தமிழ். சரிங்களா? உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர்ந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வால் போன்றது தமிழ். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். சரிங்களா? நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று இதை நம்ம சேர்த்து எழும்போது நிலவென்று அப்படின்னு கிடைக்கும். தமிழ் கூட்டல் எங்கள் இதை நம்ம சேர்த்து எழும்போது தமிழ் எங்கள் அப்படின்னு கிடைக்கும். அமுதென்று இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதும் பொழுது அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரும். செம்பயிர் இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு கிடைக்கும். செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததான் இயல் 1 தமிழ் கும்மி. இயல் 1 தமிழ் கும்மி. தமிழ் கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி அவனோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி,
என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கும்மி. ஆழிப்பெருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா கடல்கோள், அதாவது சுனாமி. மேதினி அப்படின்னா உலகம். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு இதோட பொருள் என்ன அப்படின்னா அரிய விரும்பாமை, அரிய விரும்பாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். சரிங்களா. பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவலேறு அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறது யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். சரிங்களா. ஸோ பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இந்த 4 நூல்கள் தான் அவர் எழுதியிருக்காரு. பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்ற பாடல் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு என்ற நூலை இயற்றினது யாரு அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா. பாவலேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 8 தொகுதி. சரிங்களா. ஸோ 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு. தமிழ் உணர்வு நிறைந்த பாடலை கொண்டது கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி இந்த பாடலை இயற்றினது யாரு அப்படின்னா வாணிதாசன். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. ஸோ மேதினி அப்படின்னா உலகம். சரிங்களா. செந்தமிழ் இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு கிடைக்கும். பொய் அகற்றும் இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதும் பொழுது பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு கிடைக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும் இந்த நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாட்டிருக்கும் அப்படின்னு கிடைக்கும். 8 கூட்டல் திசை இதை நம்ம சேர்த்து எழுதும்பொழுது 8 திசை அப்படின்னு கிடைக்கும். இயல் 1 உலர்தமிழ். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழிதான். மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுறது மொழிதான். பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழிதான். உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்பு மிக்க செம்மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். ஸோ செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்பு மிக்க செம்மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடினதும் பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பனலாம் எங்கள் தாய் என்ற தமிழ் தாயின் தொன்மையை பாடினதும் பாரதியார் தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொன்மையான மூத்த மொழி அப்படின்றது தமிழ் மொழி. பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ் மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள். ஸோ உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றது உயிர்மை ஒலிகள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னா வலஞ்சூழ் எழுத்துக்கள். ஸோ தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வலஞ்சூழ் எழுத்துக்களாக தான் அமைஞ்சிருக்கும். வலஞ்சூழ் எழுத்துக்கள் என்பது என்னென்ன அப்படின்னா அ, ஏ, ஓ, ஔ, ந, ஞ. வலஞ்சூழ் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சூழ் எழுத்துக்கள் அப்படின்றது ட, ய, ழ.
தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ தமிழ் அப்படின்ற சொல் முதல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதுவும் தமிழென கிளவியும் ஆதனற்றே. ஸோ தமிழ் அப்படின்ற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள இலக்கியம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். எந்த வரி அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனற்றே. தமிழ்நாடு அப்படின்ற சொல் முதல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதனை ஆயின். சரிங்களா? தமிழன் என்ற சொல் முதல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னா அப்பர் தேவாரம். ஸோ தமிழ் அப்படின்ற சொல் எதுலன்னா தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படின்ற சொல் சிலப்பதிகாரம். தமிழன் அப்படின்ற சொல் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல் சீர்மை. ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல் சீர்மை. இருவகை திணைகள் யாவை அப்படின்னா உயர்திணை, ஆற்றிணை. உயர்திணை, அஃறிணை. உயர்திணையின் எதிர்சொல் தாழ்த்திணை. உயர்திணையோட எதிர்சொல் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்திணை. தாழ்த்திணை என்றும் கூறாமல் டேஷ் என்று பெயரிட்டனர் நம்முடைய முன்னோர். அஃறிணை அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. சரிங்களா? பாகற்காய் டேஷ் சுவை உடையது, கசப்பு சுவை உடையது பாகற்காய். கசப்புக்காய் என்று கூறாமல் டேஷ் பாகற்காய் என வழங்கினர் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சரிங்களா? ஸோ இனிப்பு அல்லாத காய் அதுதான் பாகற்காய் அப்படின்றத வழங்கியிருக்காங்க. இலக்கண நூல்கள் என்பவை யாவை? தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் என்பவை யாவை? 8 தொகை, 10 பாட்டு. அறநூல்கள் எனப்படுவன யாவை? திருக்குறள், நாலடியார். காப்பிய நூல்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் எத்தனை? 7. பூவின் 7 நிலைகள் யாவை? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். பூவின் 7 நிலைகள் யாவை அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா என்னும் சொல் தரும் பல பொருள்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இது எல்லாமே மா அப்படின்ற சொல் தரக்கூடிய பல பொருள்கள். சரிங்களா? எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். ஸோ தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் தான். ஸோ இதுதான் தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழ் உரைநடை வடிவங்கள் என்ன அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை. ஆல், அரசு, மா, பலா, வாழை இலை. அகத்தி, பசலை, முருங்கை, கீரை. அருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள். மல்லி, தழை. சப்பாத்திக்கல்லி, தாழை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. கமுகு, கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ மொழியை நம்ம கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை தொல்காப்பியமும் நன்னூலும். நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டது தொல்காப்பியமும் நன்னூலும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் எது அப்படின்னா வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். உழவர், நற்றிணை. பாம்பு, குறுந்தொகை. வெள்ளம், 10. முதலை, குறுந்தொகை. கோடை, அகநானூறு. உலகம், தொல்காப்பியம். மருந்து, அகநானூறு. ஊர், தொல்காப்பியம். அன்பு, தொல்காப்பியம். உயிர், தொல்காப்பியம். மகிழ்ச்சி, தொல்காப்பியம். அப்புறம் திருக்குறள். மீன், குறுந்தொகை. புகழ், தொல்காப்பியம். அரசு, திருக்குறள். செய், குறுந்தொகை. செல், தொல்காப்பியம். பார், பெரும்பானாற்றுப்படை. ஒளி, தொல்காப்பியம். முடி, தொல்காப்பியம்.
நீண்ட நீண்ட காலம் நீ நீடூடி வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா கவிஞர் அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடூடி வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கவிஞர் அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கக்கூடிய சொல் இடது கூட்டல் புறம் அப்படின்னு கிடைக்கும். சீரிழமை அந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு கிடைக்கும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது சிலப்பதிகாரம் அப்படின்னு கிடைக்கும். கணினி கூட்டல் தமிழ் இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா கணினித்தமிழ் அப்படின்னு கிடைக்கும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினது பாரதியார். மா என்னும் சொல்லோட பொருள் விலங்கு. நான் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இயல் 1 கனவு பலித்தது. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. ஸோ தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்தது உலகம் என்ற கருத்தை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஏற்படுத்தியவர் தொல்காப்பியர். ஸோ உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை ஏற்படுத்தியது தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. ஸோ மழை பொழியும் அப்படின்ற அறிவியல் கருத்தை குறிப்பிடக்கூடிய அந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. சரிங்களா? ஸோ கடல் நீர் ஃபஸ்ட்டு ஆவியாகி மேகமாகும், அதுக்கப்புறமா அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் கருத்தை குறிப்பிடக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்கள் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார். ஸோ திரவ பொருட்களை நம்ம எவ்வளோதான் அழுத்தினாலும் அதோட அளவு சுருக்க முடியாது அப்படின்ற அந்த அறிவியல் கருத்தை சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார். ஆழ அமுக்கி முக்கினாலும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடல் வரிகள் ஆசிரியர் ஔவையார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு தான். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் 1810. வீரர் ஒருவருடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா 1810. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து யாரோடது அப்படின்னா அறிவியல் அறிஞர் கலிலியோ. ஸோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்ற அந்த அறிவியல் கருத்து யாரோடது அப்படின்னா அறிவியல் அறிஞர் கலிலியோடது. சரிங்களா? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கலிலியோவின் அறிவியல் கருத்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலின் கபிலர் எழுதிய பாடல். ஸோ கலிலியோ சொன்னார் இல்லையா, ஸோ டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த சொன்னது அந்த நூலில் சொன்னது யார் அப்படின்றதுக்கு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் கபிலர் எழுதிய பாடலில் அது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரைக்கும் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம்.
நிலம் தீநீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்து மயக்க உலகம் ஆதலின் இந்த பாடல் வரைக்கும் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்து கமஞ்சுழி எழிலி என்ற பாடல் வரைக்கும் இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. நெடுவல்லுசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரைகள் இடம்பெற்றுள்ள நூல் பயிற்று 10. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தினை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை. சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் பற்றி பாடக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஞாயிறு போற்றுதும் இந்த பாடலோட இதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் இருக்குது. மாமழை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கொங்கு அலதார் சென்னி என்ற பாடல் வரிகள் ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தான். காவிரி நாடன் திகிரி போல் என்ற பாடல் வரிகள் ஆசிரியர் இளங்கோவடிகள். காவிரி நாடான் திகிரி போல் என்ற பாடல் வரிகள் ஆசிரியர் அப்படின்னா இளங்கோவடிகள். நாம நீர்வேலி உலகிற்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர்தல். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மையான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் இமயமலை. நாம நீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். அலி என்பதன் பொருள் கருணை. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் சோழ மன்னன். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் சோழ மன்னன். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை ஏற்றினது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது சிலப்பதிகார பதிகம். இளங்கோவுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் டேஷ் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. தமிழின் முதல் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம். தமிழோட முதல் காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுது அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் போற்றப்படுது. சிலப்பதிகாரம் எப்படியெல்லாம் போற்றப்படுது அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு போற்றப்படுது. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரும். பொற்கோட்டு இந்த சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு வரும். கொங்கு கூட்டல் அலர் இதை சேர்த்து எழுதும் பொழுது கொங்கலர் அப்படின்னு வரும். அவன் கூட்டல் அலி போல் அப்படின்றத நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா அவனொலி போல் அப்படின்னு வரும்.